Hi guys, கோட் மூவி பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறேன் கைஸ் பேசிக்லி. ஸோ ஆல்ரெடி இந்த கோட் மூவி வந்துட்டு 2 டைம்ஸ் பார்த்துட்டேன் வீக்கெண்டில். இப்போ நான் நாளைக்கு வந்துட்டு தேர்ட் டைம் வந்துட்டு இந்த மூவி பார்க்க போகிறேன். ஸோ பேசிக்கலி நான் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் நான் யார் ஃபேனும் கிடையாது. எனக்கு எல்லாருமே பிடிக்கும். இன்ஃபேக்ட் தளபதி விஜயும் பிடிக்கும், அதுக்கப்புறம் தல அஜித்தும் பிடிக்கும், அதுக்கப்புறம் சூர்யா நடிப்பின் நாயகன் சூர்யாவும் பிடிக்கும், அதுக்கப்புறம் விக்ரம் அவரும் பிடிக்கும். ஸோ எல்லாருமே பிடிக்கும். அண்ட் நான் வந்துட்டு ஒரு பேசிக்கலி சினிமாவில் வருங்க. இந்த மூவி இஸ் ரியலி குட். Definitely, I will go ahead and watch it as many times as possible. If I have money, I will definitely watch it. இப்போ இந்த கோட் மூவி பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி நான் 2 டைம்ஸ் பார்த்துட்டேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் பார்த்தேன் 2 டைம்ஸ். இப்போ நாளைக்கு நான் மறுபடியும் போய் பார்க்க போகிறேன். அது எதுக்கு அப்படின்னா, நாட் as a fan of a particular actor, but I've become a fan of the movie itself. ஸோ மூவி வந்துட்டு ஒரு ஃபென்டாபிளஸாக இருக்குது. ஸோ த டிரெக்ஷன், ஸ்டோரி இட்ஸ் நாட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. It's already you may have seen the story or gone through the story in a lot of other movies. It's again same kind of story in சொல்லுவேன். But however, the presentation and the casting and the acting of the actors turned out brilliant. Thalapathy as usual dominated and stole the entire show ன்னு சொல்லுவேன். As usual அவரோட best performance கொடுத்திருக்காரு மறுபடியும். His artwork is clearly visible. The way he performs those action sequences is fabulous. அதுக்கப்புறம் எஸ்கே ஓட கேமியோ இருக்குது, அவரும் அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ போத் எஸ்கே அண்ணா, விஜய் அண்ணா, அதுக்கப்புறம் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் played their part beautifully well. And the overall movie turned out to be a huge success தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தெரியும். ஸோ அமேசிங்காக போயிட்டு இருக்கு கலெக்ஷன்ஸ். ஸோ தளபதியோட பெனல்டிமேட் மூவினால பஸ் ஆல்ரெடி ஹியூஜாக தான் இருந்துச்சு. ஸோ டிட் இட் டர்ன் அவுட் டு எவ்ரி ஒன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ். அண்ட் விஜயகாந்த் சரோட கேமியோ as a remembrance through artificial intelligence அவங்க ப்ரெசென்ட் பண்ணது அகெயின் இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ இந்த மூவிக்கு நான் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9.5 out of 10 stars கொடுப்பேன். அண்ட் if you ask me out of 5, 4.5 stars. And I absolutely loved the movie. And the most important thing is I like Thalapathy Vijay's looks in the overall movie. அவரோட லுக்ஸ் வந்துட்டு பயங்கரமாக கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தளபதியோட ஹேர் ஸ்டைலும் நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஸ்டைலிஷாக இருந்துச்சு, ஃபங்கியாக இருந்துச்சு. பர்டிகுலர்லி அவருக்கு சூட் பண்ணிடுச்சு. அண்ட் யோகி பாபு played his part well again and again. பிரசாந்த் அண்ணன், பிரபுதேவா அண்ணன் all played their characters perfectly. அண்ட் இப்போ நான் காட்டுறேன், நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க நாளைக்கு போகிறதுக்கு என்னடா ப்ரூஃப்ட்டு. நான் கண்டிப்பாக காட்டுறேன். என் ஃபோனு ஜிமெயில் திறக்கிறேன். ஸோ திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இமெயில் பார்த்தீங்கன்னா இதுதான் நாளைக்கு நான் புக் பண்ண ஷோ. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு 10:45 AM ஷோ புக் பண்ணியிருக்கேன் கைஸ், வில்லிவாக்கமில் ஏஜிஎஸ் சினிமாஸில். ஸோ நான் ஆக்சுவலி வில்லிவாக்கமில் தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் கிட்ட தியேட்டருன்றனால இந்த தியேட்டருக்கு புக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே டிக்கெட் இருக்குது கைஸ் 2. ஸோ இங்கேயே இருக்குது உங்களுக்கு, யோர் புக்கிங் இஸ் கன்ஃபர்ம்டுன்ட்டு. ஸோ இன்னொரு ப்ரூஃப் என்னென்னா, இந்த லுங்கி நான் யூஸ்வலாக லுங்கி தான் போடுவேன். ஸோ இதே ஒரு பெரிய ப்ரூஃபு. நீங்கள் என்ன எப்போவுமே லுங்கியில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா தளபதி ஃபேன்ஸ் இந்த வீடியோவை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும். நிறைய பேர் இன்னும் இந்த மூவியை போய் பார்ப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வருவேன்னா, இந்த மூவி வந்துட்டு எப்படி பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் நீங்கள் வந்துட்டு எந்த லாஜிக்கும் பார்க்காம எம்டி மைண்டோட போனீங்கன்னா இட் வில் டர்ன் அவுட் டு பி அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் லாஜிக் போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் a + b the whole square is equal to a square plus 2ab plus b squareக்கு பதிலாக ஏன் c square இருக்குது அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இட் மே பிகம் a one-time watchable தான். If you don't put in the logic and go without any expectation, this movie is going to be a tremendous experience for you. And it's already proving out to be a blockbuster at the box office. So guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், ஈட் ஹெல்தி, சியர்ஸ், டாடா, பாய்.